கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாம. ஏண்டா திட்டு? நான் தான் அவளை கூட்டிட்டு வரச்சேன். ஏங்க எங்க அண்ணனுக்கு அறிவில்லை, உங்களுக்குமே அறிவில்லை. இதாங்க பிச்சைக்காரங்க நினைச்சீங்களா? என்ன மாதிரி கோடீஸ்வரம் முழங்குற இடம். எதா இருந்தாலும் கேட்டுட்டு தான் அவ்வளவு வரணும். கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாது. படிக்கலடா, படிக்காதவன்டா. படிச்சிருந்தா நீ சொன்னீங்க பேலன்ஸ் அது எனக்கு தெரிஞ்சிருக்குடா. ஆனா இப்ப அது தெரியாம வந்துட்டுடா. சரி சரி, என்ன விஷயமா இருந்தீங்க பட்டுன்னு சொல்லுங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. தம்பி, உங்ககிட்ட கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குடா. பசிக்குதுடா, ரொம்ப பசிக்குதுடா. நாங்க 2 பேரும் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. கொஞ்சோடு சாப்பாடு இருந்தா கொடுறேன். எனக்கு வேற வீட்டுல நான் கூட பசிய தாங்கிக்கொண்டா. ஆனா வாழ்ந்து வசதியான வாழ்ந்து விட்டுறதோட பசி கையில தெரியாதோட தப்பாலா போல குரலை கட்டிக்கிட்டு இந்த கடங்கால கட்டிட்டு வாழப்பூவா வாடி வதஞ்சு நிற்கிறாளா தம்பி. ஐயோ, இன்னைக்கு வேற வீட்டுல சாப்பாடு செய்யலையே. நானும் என் ஒய்ஃப் வேற டூர் கிளம்பிட்டோம். அவளை வேற ஆபீஸ்ல டூர் கூட்டிட்டு போறான்னு நாங்க டிஃபன் ஹோட்டலே சாப்பிட்டோமே. சாப்பாடு வேற செய்யலையே. பாருங்க, நீ சொல்லாம வந்து உங்க தப்பு. திடீர்னு வந்து பசிக்குதுன்னு கேட்டா நான் எங்க போறது சாப்பாட்டுக்கு? ஆமாப்பா, சொல்லாம வந்தது எங்களோட தப்புதான். பரவாயில்ல பாரு, பசியெல்லாம் இப்போ எங்களுக்கு பழகி போச்சு. தம்பி, வசதியா வாழ்ந்த பொண்ணுடா. கஷ்டம்னா என்னன்னு தெரியாத இந்த பலா பொருளை கட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க. பொண்டாட்டி துளசி வர்ற கஷ்டத்தில் நாம் பார்க்க கூடாதுதான்டா. அந்த ஆண்டவே நக்கூறணும் ஆகிட்டான்டா. தம்பி, எங்களுக்கு வந்த கஷ்டம் இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. எங்களுக்கு பிறந்த இந்த பச்சை மண்டு மட்டும் இல்லைடா. நீ நான் ஹார்லிகளை அடைச்சு கொடுத்துட்டு எப்போ போய் சேர்ந்துருப்பா. இருந்த பணத்தை இப்பதான் மெடிக்கல் காலேஜ்ல என் ஒய்ஃபை கட்டிட்டு வர்ற. ஆனா நீங்க வேணா 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. என் ஒய்ஃப் டாக்டர் ஆனது உங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றேன். யாருங்க? அதுங்கம்மா எங்க மில்லுல வேலை செய்யறவங்க. என்னை பார்த்து கொஞ்சம் பண உதவி கேட்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஏன் நிக்க வச்சு கேட்டுட்டு இருக்க? 50 100 கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? ஆமா, நான் கொடுத்துக்கிறேன். பரவாயில்ல, நானே கொடுத்து விடுறேன். கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். இதை பாருங்க, நீ இப்போ இருந்த பணத்தை எல்லாம் என் ஒய்ஃப் வேற டாக்டருக்கு படிக்கிறான்னு மெடிக்கலை கட்டிட்டதுனால எனக்கே செலவு பணம் இல்லை. ஏதோ இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்துட்டீங்க, அதனால என் மச்சனம் கொடுத்த இந்த 50 ரூபா இருக்கு, வச்சுக்கங்க. நீ வாய போடுறா. ஏடா, உன் மாமனார் என்ன சொன்ன? தாத்தா வேலைக்காரங்க சொன்னல. ஏடா, ஏன் வேலைக்காரங்க சொன்ன? பிச்சைக்காரங்க சொல்லி இருக்க வேண்டியதுடா. பிச்சைக்காரங்க சொல்லி இருக்க வேண்டியது. டேய், இன்னைக்கு
என் தம்பி என்னத்தான் அண்ணால் உன்னால சொல்ல முடியல. இந்த குரலை பார்த்து அண்ணான்னு சொன்னா உன் கௌரவம் கெட்டு போயிரு. உள்ள தாய் வாரி பார்த்துக்கிட்டாலும் ஏன் துளசி இவளை கூட உண்டால அட்டின்னு சொல்ல முடியல. அவன் நகைய வித்து தாலிய வித்து உன்னை படிக்க வச்சாடா. அவளை கூட உண்டால அட்டின்னு சொல்ல முடியல. அட என்ன படிக்க வச்சீங்க, வாழ வச்சீங்க, யார் இல்லைன்னு சொன்னா? இல்லாத காசை குடுன்னு கேட்டா எங்க இருந்து கொடுக்கறது? பாருங்க 50 ரூபாய்க்கு வச்சுக்கங்க. அடே புரியுங்க வச்சுங்களா போங்க. துளசி என்னங்க சாப்பாடு இல்லைன்னு ஏன் போய் சொன்னீங்க? இட்லி தோசைலாம் சுட்டு தானே வச்சிருக்கேன், சாப்பாடு சொல்லியிருக்கலாம்ல. குறைஞ்சா கொஞ்சம் சும்மா இருக்கு. யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். வீட்டு பணம் இப்பதானே 30,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தீங்க, அது வீட்டுல தானே இருக்கு, கஷ்டத்துக்கு தானே கேக்குறாங்க. இன்னைக்கு பணத்தை கொடுப்பாங்க, நாளைக்கு நகையை கொடுப்பாங்க. ஒரு தடவை கொடுத்து பழக்கினா பொழுதுனைக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இங்க பணம் கொட்டியா கிடக்குது, அடுத்தவங்க மனத்துக்கு நாயே அலையிறாங்க. நீ வேலை பாருடி. பாத்தியா துளசி, காசு பணம் வசதியான வாழ்க்கை வாழ்றேன்னு இது அன்றோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு கொஞ்சமாவது கவலைப்பட்டல. காசா பார்க்காம இருந்த பணம் நகை எல்லாம் வித்து படிக்க வச்சது அவன் காட்டு நன்றிக்கிறத பாத்தியா துளசி. அந்த பாலா போன கடவுள் நம்மளை மட்டும் ஏன் துளசி இப்படி பண்ணிட்டா? துளசி நாய்க்கு எந்த கெடுதல் செய்ய துளசி.